வாகன ஓட்டிகளின் யமன் என அழைக்கப்படும் தர்மபுரி தொப்பூர் கணவாய் மீண்டும் ஒருமுறை இரத்த காடாக மாறியுள்ளது. தமிழகத்தின் மரண பள்ளத்தாக்கு என்றழைக்கப்படும் இங்கு விதி ஆடிய கோரத்தாண்டவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. சேலம் நோக்கி அசுர வேகத்தில் வந்த டாரஸ் லாரி ஒன்று தொப்பூர் சரிவில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தறிகெட்டு ஓடியது. யமன் போல பாய்ந்து வந்த அந்த லாரி முதலில் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தை வேட்டையாடியது. இதில் பைக்கில் பயணித்த தம்மணம்பட்டியைச் சேர்ந்த அருணகிரி மற்றும் அவரது அக்கா கலையரசி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பலியாகினர். பாசமாய் சென்ற அக்கா தம்பியின் உயிரை அந்த லாரி கண் இமைக்கும் நேரத்தில் காவு வாங்கியது. ஆனால் விபத்து அத்துடன் நிற்கவில்லை. பைக்கை மோதிய கையோடு முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி மீதும் அந்த டாரஸ் லாரி இடித்து தள்ளியது. அந்த வேகத்தில் நிலை தடுமாறிய கண்டெய்னர் லாரி தடுப்புச் சுவரை உடைத்துக் கொண்டு எதிர்ப்புறம் வந்த ஆம்னி வேன் மற்றும் கார் மீது பாய்ந்து அவற்றை அப்பளம் போல நொறுக்கியது. கார், வேன், லாரிகள் என அனைத்தும் மோதிக்கொண்ட இந்த சங்கிலி தொடர் விபத்தில் சங்ககிரியை சேர்ந்த முனியப்பன், தினேஷ் ஆகியோரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ஆக மொத்தம் 4 அப்பாவிகளின் உயிர்கள் நடுரோட்டில் பறிபோயின. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசாரும் தீயணைப்பு துறையினரும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தை மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்த நிலையில் விபத்தால் பல மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. பின்னர் கிரேன்கள் மூலம் நொறுங்கிய வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. தொப்பூர் கணவாய் பகுதி என்பது தொடர்ச்சியாக விபத்துகள் நடைபெறும் ஒரு பிளாக் ஸ்பாட்டாக மாறிவிட்டது. குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதே பகுதியில் நடந்த ஒரு விபத்து யாராலும் மறக்க முடியாதது. அன்று சிமெண்ட் பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து 12 வாகனங்களை அடுத்தடுத்து மோதி தள்ளியதில் 4 பேர் உயிரிழந்தனர். அந்த சிசிடிவி காட்சிகள் இன்றும் பார்ப்பவர் நெஞ்சை பதற வைக்கும். அதே போன்றதொரு சம்பவம் தற்போது மீண்டும் அரங்கேறியுள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாகவே தொப்பூர் கணவாய் பகுதி செங்குத்தான சரிவுகளை கொண்டது. இங்கு வரும் கனரக வாகன ஓட்டிகள் டீசலை மிச்சப்படுத்துவதற்காக நியூட்ரல் கியரில் வாகனத்தை இயக்குவதாலேயே பிரேக் பிடிக்காமல் இதுபோன்ற விபத்துகள் நடப்பதாக கூறப்படுகிறது. இந்த தொடர் விபத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தொப்பூர் கணவாயில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கையாக உள்ளது. மத்திய அரசு இதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்திருந்தாலும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு முறையும் இதுபோல விபத்து நடக்கும்போதும் அதிகாரிகள் ஆய்வு செய்வதும் பின்னர் அது மறக்கப்படுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இனியாவது மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து தொப்பூர் பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. விபத்து குறித்து தொப்பூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொப்பூர் சாலை இன்னும் எத்தனை உயிர்களை காவு வாங்க காத்திருக்கிறதோ என்ற பீதியுடனேயே பயணிக்கின்றனர் வாகன ஓட்டிகள்.